Hello friends, welcome to my channel Year Can Word. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் ஏரியா சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஏரியா சார்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லைன் சார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைன் சார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டு கலரோடு வரது தான் ஏரியா சார்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஏரியா சார்ட் இஸ் எ லைன் சார்ட் வேர் த ஏரியா பிட்வீன் த லைன் அண்ட் த ஆக்சிஸ் ஆர் ஷேடட் வித் த கலர். ஓகேங்களா, ஷேடட் வித் கலர் இங்கே இருக்குங்களா, ஈச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேடட் வித் கலர் இருக்குது. ஸோ அதே தான் லைன் சார்ட்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியா சார்ட்டை நம்ம இந்த கலர் ஃபில் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஏரியா சார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணால் டைம் சீரிஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், சேம் ஆஸ் அ லைன். ஓகேங்களா, லைன் சார்ட் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே தான் வித் ஷேட் கொடுத்து நம்ம கொஞ்சம் அழகாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட் எப்படி டேப்லெட்டில் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏரியா சார்ட் எப்படி டேப்லெட்டில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏரியா சார்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லைனா லைன் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் சீரிஸ். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், டைம் சீரிஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து காலம்ஸில் போடுறேன். பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே டிஸ்கிரிடி இது வந்து கண்டினியூஸ், நான் இப்போ வந்து கண்டினியூஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து சேல்ஸ் எடுத்து ரோஸில் போடுறேன், எனக்கு லைன் சார்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த லைன் சார்ட் நம்ம ஆஸ் யூஷுவலாக பார்க்குறது தான், பட் இதே வந்து கலர் ஃபில் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதான் ஏரியா சார்ட். ஓகேங்களா, நீங்கள் இங்கேயும் வந்து ஏரியா சார்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் லைன் மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏரியா சார்ட், ஒரு ஏரியா சார்ட் வந்து கண்டினியூஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிடி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஏரியா சார்ட் இருக்குது. இப்போ நாம் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸ். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா சார்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, கலர் ஃபில்லோட பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் இருந்து உங்களுக்கு இந்த எஜ் வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இங்கே தான் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் இந்த மார்க்ஸ்லேயும் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ லைன் மாற்றுறேன். ஸோ இங்கேயும் வந்து நான் ஏரியா சார்ட் இங்கேயும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஏரியா சார்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஏரியா சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜ்ஜஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்டர் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அது பார்டர் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேல்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரெண்டு ஆக்சஸ் கிடைக்கும். இந்த ஆக்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் லைனாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ லைனாக மாற்றிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு கலர் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுமே டூயல் ஆக்சஸ், நம்ம டூயல் ஆக்சஸ் சார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் டூயல் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து அழகாக உட்காந்துரும். சிங்கனைஸ் கொடுக்க மறக்காதீங்க, ஸோ சிங்கனைஸ் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவில் போய்ட்டு நான் இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப இம்போஸாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஏரியா சார்ட் க்ரியேட் பண்ணிவிட்டோம், அதில் ஒரு பார்டர் கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது ஸோ ஸ்டாக்டு ஏரியா சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், ஷிப் மோட் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆர்டர் வித் கண்டினியூஸ். ஓகே, எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, சேல்ஸ் நான் எடுத்து போட்டுவிட்டேன். ஸோ நம்ம லைன் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஷிப் மோட் எடுத்து கலரில் போடுறேன். ஓகேங்களா, இப்போ கலரில் போட்டால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நாலஞ்சு லைன் சார்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இதுக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுற போகிறேன், அதே தான் சேம். ஸோ ஏரியா சார்ட் கொடுக்க போகிறேன். ஏரியா சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இது ஸ்டாக்டுன்னு சொல்கிறத விட ஓகே ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த கலர்லாம் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கு ஸ்டாக்டாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு சார்ட் கிடச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஷிப் மோட் இருக்குது. ஸோ 4 ஷிப் மோட் தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இதோட கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன கலர் நீங்கள் கிளைண்ட் நம்மளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எல்லோ கொடுக்குறேன், சேம் டே வந்துட்டு நான் ஆரஞ்ச், செகண்ட் கிளாஸ் வந்துட்டு ப்ளூ சம்திங், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சம்திங் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்கள் கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பேண்டுக்குனால கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்டாக்டு ஏரியா சார்ட். ஓகேங்களா, ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் 100% ஸ்டாக்டாக மாற்றணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா இதே நான் 100% ஸ்டாக்காக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது இல்லைங்களா, சம் ஆஃப் சேல்ஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு குயிக் டேபிள் கால்குலேஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஓகேங்களா, இப்போ நம்ம 100% ஸ்டாக்காக மாற்றினாலும் சரி, ஸ்டாக்டு பாராக இருந்தாலும் சரி, இல்லை 100% ஸ்டாக்காக மாற்றினாலும் சரி, நம்மளுக்கு பர்சன்டேஜ் வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சார்ட்டை வந்து ஒரு 100% ஸ்டாக் பாராக மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண பர்சன்டேஜ் டோட்டல் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எதை வச்சு நான் இங்கே பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷிப்மெண்ட் வச்சு தான் இந்த கலர்ஸ் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன், ஷிப் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஸ்டாக் பார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆல்ரெடி இது மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ ஈச் சீரீஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அதோட பர்சன்டேஜ் உள்ள பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் அலாங் வித் ஷிப் மோட் அப்படின்ட்டு 15.97% இருக்குது ஜூலை 2011 ஃபஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரியா சார்ட்டை வந்துட்டு பல விதத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.